அற்புதமாய் நம்மளை நடத்தி இருக்கிறார் இல்லையா? அது ஒரு தடவை நம்ம ரிவைண்ட் பண்ணி இந்த ஜனவரி 1 இந்த வருஷத்தினுடைய தொடங்கம் ஜனவரி 1 வாக்குத்தத்த ஆராதனை இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளும் கூட இருந்து நம்மளை நடத்தி நல்ல சுகபத்திரத்தோட பாதுகாத்து இந்த நாளை நம்மளை காண செய்தார். கர்த்தர் பெரிய கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். He's a great God. He's a mighty God. He's a God of mercy. கிருபையுள்ள தேவன். சரி, அவரை எத்தனை பேர் நினைத்து நன்றி சொல்லுறோம்? How many of you are thanking God for his greatness? இங்கிலீஷும் தமிழையும் நான் பேச பார்க்குறேன் இல்லையா? இங்கே ஒரு சில இங்கிலீஷ் லைக் பண்ணுற ஒரு சில விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் கொஞ்சம் அப்படியே இங்கிலீஷ் தமிழை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நானே பேசுகிறேன், சரிங்களா? ஓகே. கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சரி, கடந்த 2 வாரங்கள் அதில் 3 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம என்ன தியானித்துட்டு வருகிறோம்? வாட் ஆர் வி மெடிடேட்டிங் ஆன்? என்ன செய்தி நம்ம கேட்டோம்? இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் இல்லையா? 2 வாரங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள். முதலாவது ஓமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல சமாரியன். வெரி குட். இல்லையா? நல்ல சமாரியன் அது போல இருக்கணும். என்ன நடந்தது, அவர் எரிகோல இருந்து எருசலேமுக்கு போற வழியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த வாரம் லாஸ்ட் சன்னா, கரெக்டா? இல்ல, 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த ஒரு குமாரர்கள் நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யல, இன்னொருத்தர் வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் செய்வேன். இன்றைக்கு அதே ஓமைகள் பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் பேச போறேன். லாஸ்ட் சன். லூக்கா 15ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஓமையை பற்றி தான் போட்டிருக்கிறது. ஓமை என்றால் என்ன? What is a parable? ஓமை என்றால் என்ன? A parable is an English story, is an earthly story with a heavenly meaning. அப்படின்னா ஒரு கதை, அதுக்கு பரலோக அர்த்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. அதுதான் ஓமைக்கு அர்த்தம் இல்லையா? A parable is a earthly story with a heavenly meaning. இங்க என்ன நடக்குது ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு விசேஷ ஒரு பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு, பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு, இந்த கதைக்கு இது மாதிரி அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடு, அதுதான் ஓமைக்கு அர்த்தம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது the lost son. அது ஏன் தெரியல, தமிழ்ல அது எப்படி போட்டிருக்கு? இளைய மகனா, இல்ல பழைய காலத்துல கொஞ்சம் அப்படி ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா கெட்ட குமாரன் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இது வரைக்கும் எனக்கு அது கெட்ட குமாரன் கதைன்னு ஏன் அது சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா இருக்கிறதுலயே அவர் தான் நல்ல குமாரன். ஃபர்ஸ்ட் தான் வந்து கெட்ட குமாரன் நான் சொல்லுவேன் இல்லையா? ஆனா செகண்ட் வந்தவன் தான் நல்ல குமாரன். அது ஏன் தெரியல, தமிழ்லயே என்ன சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா the lost son. இந்த அதிகாரத்துல 3 ஓமைகள் எழுதப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3 ஓமைகள். There are 3 parables in this Bible, in this verse. 3 parables, 3 ஓமைகள். ஒன்று காணாம போன ஆட்டுக்குட்டி, இரண்டாவது வெள்ளிக்காசு, காணாம போன வெள்ளிக்காசு, மூன்றாவது வந்து காணாம போன குமாரன். அப்படி சொல்லல, காணாம போன குமாரன். முதல் 2 ஓமைகள் ஒரு ஆத்துமாவை குறிக்கிறது. காணாம போன ஆத்துமா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த மூன்றாவது ஓமை ஒரு தகப்பனும் பிள்ளையும் இருக்கிற அந்த நெருக்கம், அந்த பாசத்தை பத்தி பேசுது. It's talking about the love between a father and a son. வர்ஷிப் பண்ணும்போது பாஸ்டர் ஒரு வார்த்தை அழகா சொன்னார். நம்ம விழுந்திருப்போங்க, எங்கேயும் விழுந்திருப்போம், ஆனா கை பிடிச்சி நம்மளை நிறுத்துற தேவன் அவர் மட்டும்தான். இந்த கதையில் நம்ம அதை பார்க்கலாம், இந்த ஓமையில் அதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
லாஸ்ட்ல 2 குமாரர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த கதையை நம்ம படிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதுல ஒருத்த வந்து என்ன கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு என்னுடைய ஆஸ்தியை கொடுங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு ஆஸ்தியை கொடுங்கன்னு கேட்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு இன்னொரு தூர தேசத்துக்கு போறான். அங்க செலவிடுறான். அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருது. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போயிட்டு கொஞ்சம் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து, அப்பா எங்க தகப்பன் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, வேலைக்காரனா போயிடுறேன், அங்க போய் நான் வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராரு. அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாரு. கதை முடிஞ்சது இல்லையா? ஆனா இதுல ஒரு சத்தியம் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சுருக்கமா முடிச்சிடறேன். ரொம்ப டைம் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன், சரிங்களா? நம்ம கிறிஸ்மஸ் சீசன் வேற, நிறைய காரியங்கள் இருக்கு, பலகாரம் செய்யணும், ஷாப்பிங் போகணும். கரெக்டா வந்து சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, சரிங்களா? ரைட். ஒரு மகனுக்கு, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதுல இளையவன், எனக்கு என்னுடைய ஆஸ்தியை கொடுங்க. தகப்பன் இடத்துல போய் கேட்கிறான், இந்த ஆஸ்தியை எனக்கு கொடுங்க, என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்க, என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க எனக்கு பிரிச்சு எனக்கு கொடுங்க. He's asking, அவர் கேட்கிறார். இந்த கதை சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து ஆனவர் தான் இந்த ஓமையை சொல்றாரு. இந்த கதை நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கதையை பார்க்கும்போது, வசனத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி அந்த காலத்துக்கு போகணும். இந்த கதை யூதர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இளையவன், ஒரு எல்டர் பர்சன், ஒரு எல்டர் பிரதர் இருக்கும் போது இளையவன் போயிட்டு தன்னுடைய ஆஸ்தியை கேட்க கூடாது. ஏன்னா ஆஸ்தி மெயினா வந்து எல்டர் சனுக்கு போடணும், முதலாவது பிறந்ததுக்கு தான் போகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் காரியம், என்னுடைய பங்கு நீங்க எனக்கு கொடுங்க. இந்த பங்கு எனக்கு கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகப்பனே எனக்கு நீ வேண்டாம், ஐ டோன்ட் நீட் யூ இன் மை லைஃப் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம். எனக்கு நீங்க வேண்டாம், எனக்கு எங்க தகப்பன் வேண்டாம், எனக்கு ஆஸ்தியை பிரிச்சு கொடுங்க. அப்படிதானே நடக்கும். கடைசி காலத்துல வந்து எத்தனை மகன்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. அதேதான் கடைசி காலத்துல. ஆனா தகப்பன் உயிரோட இருக்கும் போது இது கேட்கறதுனால யூதர்களுக்கு இந்த காரியம் பிடிக்காது, ஊமைகள் பிடிக்காது அவருக்கு. ஆனா கேட்கிறான். தகப்பன் அன்பானவர், ரொம்ப அன்பானவர். சரி, மகன் கேட்கிறானே, அங்க ஒரு ஆர்குமெண்ட் இருக்காது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆஸ்தியை அழுத்தி போட்டார். ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு பிரிச்சு கொடுக்கிறார் அப்பா. நல்ல தகப்பன் இல்லையா? அருமையான ஒரு தகப்பன். ஆஸ்தியை தன் மகன் கேட்கிறான், அந்த சொத்தை எடுத்துட்டு அவருக்கு கொடுத்துறாரு. அவன் எடுத்துட்டு ஓடி போயிடுறான். தகப்பன் வீட்டுல அவனுக்கு எல்லாமே இருந்தது. தகப்பன் வீட்டுல அவனுக்கு அன்பு இருந்தது. தகப்பன் வீட்டுல அவனுக்கு சாப்பாடு இருந்தது. தகப்பன் வீட்டுக்குள்ள எல்லா சுதந்திரமும் இருந்தது. ஆனா அவன் ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு எங்க போறான்? தூர தேசத்துக்கு. அப்பாவை பிரிஞ்சு தூர தேசத்துக்கு போறான். He is getting separated from his father and going to a far country. தூர தேசத்துக்கு போறான். நீங்க நம்ம எத்தனை பேர் அப்பா விட்டு தூரமா போடுறோம்னு தெரியல. நினைச்சு பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம விட்டு போயிருக்கலாம். ஆனா தகப்பன் நம்மளை விட்டு போல, நம்மளுடைய தேவன் நம்மளை விட்டு போல. நினைச்சு பாருங்க. ஒரு நாளும் நம்ம கூடவே இருந்தார். நம்ம தாங்க விட்டு விலகி போறோம். இந்த மகன் செஞ்ச மாதிரி ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு தூரமா போயிடுறான். எதனால தூரமா போறான்? ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரிஞ்சது. தகப்பன் வீட்டுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம். எப்பா இதை பண்ணாத, எப்பா இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தகப்பன் ஒரு கண்டிஷன்ஸை போட்டிருக்கலாம் இல்லையா? இந்த காலத்திலேயே வந்து ஒரு தகப்பன், தாய்மார்கள் கண்டிஷன்ஸ் போடுறாங்க இல்லையா? வா, இந்த காலம் வரும்போது நீ இதை செய்யணும், இந்த டைம் வரும்போது நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம். அந்த டைம் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அந்த கண்டிஷன்ஸ் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். இந்த நேரம் இந்த எங்க அப்பா வந்து என்ன இவ்வளவு கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போறாரு, எனக்கு இவ்வளவு கண்டிஷன்ல போடுறாரு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இருக்கலாம். அதான் ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிடுறான். அங்க என்ன பண்றாரு? 13ஆம் வசனம்.
ம் 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 அவன் எப்படி தீர்மானம் பண்ணி? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அப்பா வீட்டுல எப்படி இருந்தாரு? இன்னைக்கு எல்லாமே இருந்தது. என்ன குறை அப்பா வீட்டுல? ஒரு குறையும் இல்லையே, ஒரு குறையும் இல்லை. ஆஸ்தி இருந்தது, எல்லாமே இருந்தது, நல்ல உடல் சுகம் எல்லாமே இருந்தது. ஆனா அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஆஸ்தி எடுத்துக்கிட்டு எப்படி ஜீவனம் பண்ணினான்? துர்மார்க்கன். He was living a wicked life. இங்கிலீஷ்ல வந்து prodigal. prodigal அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாத காரியத்துக்காக தன்னுடைய காசை செலவு பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுறது, இல்ல தேவையில்லாத விஷயம் செய்யறது, தேவையில்லாத இடத்துக்கு போகிறது. இதுதான் வந்து தன்னுடைய தகப்பன் கண்டிஷன் போட்டிருக்கலாம், அது அவனுக்கு பிடிக்கல, காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டான், தூரமா போயிட்டான். என் தகப்பன் என்ன பார்க்க கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் தகப்பனை விட்டு தூரம் போறோம்? நீங்க நினைச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு பிரதர் சிஸ்டர், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? தகப்பன் கிட்ட இருக்கிறோமா? தகப்பன் விட்டு தூரமா போயிடுறோம். சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், தகப்பனை விட்டு தூரம் போறது இல்லையா? நினைச்சு பாருங்க. தகப்பன் விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, திரும்பி வந்துருங்க. அதான் நான் சொல்லுவேன். அங்க ஒரு பஞ்சம் உண்டாகுது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ம் 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 போதும். ஒரு டைம் வருங்க, நம்ம நினைப்போம், இந்த இடத்துல இருந்தா கிறிஸ்துவுக்குள் வந்தா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. எனக்கு எப்பவுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? எனக்கும் இந்த மைக்குக்கும் ஒரு ப்ராப்ளம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மவுத் பீஸை வாங்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. என்ன நடக்குது? தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்றான் இல்லையா? ஆஸ்தியெல்லாம் செலவு பண்றான். எல்லா காரியத்தை விட்டுட்டு தகப்பனை விட்டு தூரமா போயிட்டு துன்மார்க்கமாய் நடந்துக்கிறான். துன்மார்க்கமாய் தன்னுடைய காரியத்தை செலவு பண்றான். இன்னைக்கு நம்ம கிட்ட காசு இருக்கலாம், இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல உடல் சுகம் இருக்கலாம், இன்னைக்கு எல்லா காரியமும் இருக்கலாம். ஆனா ஒரு நேரம் வரும், there will be a time when nobody will be there with you. தனியமா தான் இருந்தான். காசு இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, நல்ல சுகம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, உங்ககிட்ட எல்லா காரியம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாம் இழந்து போகும்போது உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க தனிமையா இருப்பீங்க. தகப்பனை விட்டு தூரம் போனா இந்த பிரச்சனை வரும். தகப்பன் கிட்டயே இருங்க. If you go away from the father, these are the problems we might see. பார்க்கலாம். எல்லாம் காசும் இழந்துட்டான், செலவு பண்ணிட்டான், இழந்துட்டான், செலவு பண்ணிட்டான். தேவையில்லாத காரியத்துக்காக தன்னுடைய காசை அவன் செலவு பண்ணிட்டான். கடைசியில என்ன பண்றான்? ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யறான். நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டோம், நம்ம காரியத்தை நினைச்சு நம்ம சாதிப்போம், நம்ம இதை செய்வோம், நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய என்னுடைய பலத்தினால நான் இதை செய்யறேன், என்னுடைய சக்தினால இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை நம்ம யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அன்பான சபையோரே, முடியாது. திரும்பி கர்த்தர் கிட்ட வரணும். Come to Christ, come to the Father, come to Christ. திருப்பி தகப்பன் இடத்துல வந்து அவன் நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவன் நினைக்கிறான். அழகா ஒரு காரியம். 17ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க. போதும். 16ஆம் வசனத்துல ஒரு காரியம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே இழந்த பிறகு ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. nobody did anything. யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுதான் வசனம் எழுதி இருக்கிறது இல்லையா? யாரும் அவனுக்கு உதவியே செய்யல. தனிமையா நின்னா, யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. எங்க அப்பாவுடைய அன்பு ஞாபகம் வருது. வா, எத்தனை பேர் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. நான் திரும்பி போறேன் என் அப்பா கிட்ட, எங்க அப்பா கிட்ட நான் திரும்பி போறேன். இந்த நினைவு வருது பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் விட்டு ஒரு சில நேரம் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கும், ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வேத வசனம் வாசிக்கும் போது ஈஸி இல்லை. ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
ஒரு பேசிக் கண்டிஷன் என்ன? பொய் சொல்லாத இருப்பாதாக. பொய் சொல்லாத இருப்பாதாக. டு நாட் லை. ஒரு நேரத்தில் தமிழ் இடிக்குது, யானே தெரியல. பொய் சொல்லாத இருப்பாதாக. பொய் சொல்லாத இருப்பாதாக. சரியா? டு நாட் லை. எத்தனை பேர் நம்ம பொய் சொல்லாம இருக்கோம்? நான் இங்க வந்து கை தூக்குங்க, கையை ஆட்டுங்க அப்படின்லாம் சொல்ல போறதில்லை. உங்க மனதில் நினைச்சு பாருங்க. இந்த கேள்வி எனக்கும் சேர்த்துதான். உங்களுக்கு இங்க இருந்து நான் உங்களை மட்டும் சொல்லல, இந்த கேள்வி எனக்கும். நீ பொய் சொல்லாம இருந்தியா? நீ பொய் பேசுனியா? நினைச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு சில காரியங்கள் நம்மளை எதிர்பார்க்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? என்னை நான் இயேசுவை பின்பற்றுறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கள். Paul says imitate me as I imitate Christ. கிறிஸ்துவை போல நம்ம வாழணும். அதான் கேக்குறாரு. எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? கஷ்டம் தான். நான் ஒரு காரியம் மட்டும் இங்க சொல்றேன். என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போறேன். எல்லாமே போயிடுச்சுங்க. காசு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கூட வெறுமை, அந்த இடத்துல ஒரு பஞ்சம், எல்லாமே வறண்டு போச்சு. ஆனா தன்னுடைய அப்பானுடைய மகனுடைய அந்த அப்பாவுடைய அன்பை குறைவே இல்லை. நினைக்கிறான் பாத்தீங்களா, எங்க அப்பா கிட்ட நான் திரும்பி போறேன், ஒரு வேலைக்காரனாவே நான் போறேன், எங்க அப்பா கிட்ட நான் திரும்பி போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஞாபகம் வருது அவனுக்கு, என்னுடைய அப்பாவுடைய அன்பை நான் விட்டுட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம்னு எனக்கு தெரியாது. நிறைய உலகத்தின் காரியம் நமக்கு நிறைய இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாங்க, நிறைய பாடுகள் வரலாம். ஆனா அப்பாவின் அன்பை விட எந்த இதுவும் பெருசு கிடையாது. பாடுகள் நடுவுல போறீங்களா, அப்பாவுடைய நன்மை நினைச்சு பாருங்க, அப்பாவுடைய அந்த நேசத்தை நினைச்சு பாருங்க. இமேஜின் அண்ட் ரிமெம்பர் ஹிஸ் லவ். அவருடைய உயிரை உங்களுக்காக கொடுத்தார். இவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? இவ்வளோ பெரிய அன்பு. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசுவுடைய அன்பு வற்றாது. அரபிக்கடலே வற்றினாலும் அவருடைய அன்பு வற்றாது. தன்னுடைய அப்பாவுடைய அன்பை நினைத்து அவன் நினைக்கிறான், நாங்க போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க, 18. போதும். என்ன சொல்றான்? தன்னுடைய மனதுல நினைத்துக் கொள்றான். இஸ் திங்கிங் இன் ஹிஸ் மைண்ட். மனசுல நினைக்கிறான், அப்பா நானு உமக்கு எதிரா, பரலோகத்துக்கு எதிரா நானு பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞாபகத்துல வருது, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தெரியாமலோ தெரிஞ்சோ நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் இடத்துல போய் கேட்கறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். அவனுடைய ஆலோசனை வருது, என்னுடைய அப்பாவுடைய அன்பு பெரியது, என்னுடைய அப்பாவுடைய அன்பு பெரியது. ஆனா அவர்கிட்ட போனா நான் செஞ்ச பாவம், அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். I need to ask the forgiveness of my sins. அடுத்த காரியம் அவன் பார்க்கறான். 20ஆம் வசனத்தை பாருங்க. போதும். நினைக்கிறான் இல்லையா, தன்னுடைய அப்பாவுடைய அன்பை நினைக்கிறான். அப்பாவுடைய அன்பை நினைச்சிட்டு, சரி எங்க அப்பா கிட்ட போனா என்ன ஒரு வேலைக்காரனாக வச்சுப்பாரு, எனக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது, எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, எதுக்கும் பஞ்சம் இருக்காது, நான் சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு வேலைக்காரர்கள் அங்க சந்தோஷமா இருக்கிறா, அவங்களோட நான் போய் சேர்ந்துடுறேன். மகனுடைய ஸ்தானத்துல இருந்து எந்த ஸ்தானத்துக்கு வராரு அவரு? வேலைக்காரனுடைய ஸ்தானத்துக்கு வராரு. He is coming to the position of a servant. He is coming to the position of a servant. ஒரு வேலைக்காரனுடைய இடத்துக்கு வராரு. ராஜா மாதிரி வாழ்ந்தார் இல்லையா, தகப்பனுடைய பிள்ளை, ராஜா மாதிரி வாழ்ந்தார், எல்லாமே இருந்தது. ஆனா எல்லாமே எழுந்து போனது என்ன, ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவன் எழுந்து புறப்படுறான். இந்த இடத்துல தாங்க நிறைய இடத்துல நம்ம ஒரு மிஸ் பண்றோம். நம்ம நிறைய நியூ இயர் வந்ததுன்னா நம்ம மெயினா என்ன பண்றோம், என்ன காரியம் செய்யறோம்? நியூ இயர் வருது, புது வருஷம் வருது, நம்ம என்ன காரியம் செய்யறோம்? எல்லாருக்கும் விஷ் பண்றோம்லாம் சொல்லிடாதீங்க, சரியா? என்ன காரியம் பண்றோம்? ரெசல்யூஷன் எடுக்கிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்களே யோசிங்க. எத்தனை பேர் ரெசல்யூஷன் எடுத்தீங்க, ஒரு தீர்மானம் பண்ணீங்க, அந்த தீர்மானம் இந்த நாள் இந்த நேரம் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க? பாஸ்டர் பிரவீன், பாஸ்டர் வீணு, இது நமக்கு தான் இந்த கேள்வி இல்லையா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றது இல்லைல்ல? மறந்துடுறோம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது
என்னப்பா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அப்படியே விட்டுடுறோம். அவருடைய காரியத்தை நினைச்சு நம்ம விட்டுறோம். அவருடைய அன்பை நம்ம நினைக்கிறதே கிடையாது. இதுவரைக்கும் நம்மளை சுமந்த தேவன் இந்த நேரத்துக்கு அப்புறம் எப்படி நம்மளை விடுவாரு? நினைச்சு பாருங்களேன். இவ்வளோ நாள் நம்மளோட சுமந்த தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை நடத்தின தேவன் கடைசி நிமிடத்துல விட்டுருவாரா? மனுஷன் விட்டுருவாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருமே விட்டுருவாங்க. அவர் விட மாட்டார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது விட மாட்டார். திரும்பி வரான். இன்னைக்கு நம்ம அந்த டிசிஷன்ல இருக்கணும். நம்ம தீர்மானம் பண்றோம் இல்லையா, எப்பா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வாலிபருக்கு நான் மெயினா நான் சொல்றேன், நிறைய காரியங்கள் இருக்கு. வாலிபருக்கு மெயினா நான் சொல்றேன், நிறைய காரியங்கள் நம்ம தீர்மானம் பண்ணணும். இந்த உலகத்துல வாழ்ம்போது நம்ம தீர்மானம் பண்ணணும். லெட் மேக் a resolution. நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் இந்த காரியத்துக்கு போக மாட்டேன், நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன். தீர்மானம் பண்ணீங்கன்னா அதுல நிக்கணும். இந்த மகன் அதுதான் செய்யணும். தீர்மானம் பண்ணி நான் எங்க அப்பா கிட்ட போறேன், எழுந்து நின்னு போறான் பாத்தீங்களா? அதுதான் நமக்கு தேவை. தீர்மானம் மனதிலே பண்ணிட்டு அப்படியே நம்ம போக முடியாது, போகக்கூடாது. தீர்மானம் பண்ணிட்டு அதன்படி நடக்கணும். We need to make a resolution, we need to make a decision and adhere to the decision, follow the decision. அந்த decision, அந்த தீர்மானத்துல நம்ம நிக்கணும். நான் எடுத்துட்டேன் அந்த தீர்மானம், மனதுல தான் நான் எடுத்தேன், யாருக்கும் தெரியாது, மனதுல தான் நான் எடுத்தேன், ஆனா அதன்படி நான் செய்வேன். இது எந்த தீர்மானம் எல்லாம் இருக்கலாம், ஆனா அதன்படி நம்ம நடக்கணும். அதன்படி நம்ம நடக்கணும். அழகா எழுந்து போறான் பாத்தீங்களா? அங்கதாங்க இந்த கதையுடைய டர்னிங் பாயிண்ட். எல்லாம் பாவம் செஞ்சுட்டான், அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டான், சொத்து அழிச்சிட்டான், அங்க ஒரு பஞ்சம் வருது, அங்க சரியான சாப்பாடு இல்லை. ஆனா மனதுல வந்த பிறகு நாங்க அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு, நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை செய்து தன்னுடைய அப்பா கிட்ட போறான். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 20ஆம் வசனம். அவர் எங்க வேலை பார்த்தாரு? பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தார். பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தவர்கிட்ட நம்ம கிட்ட போக முடியுமா? என் மாடு மேய்க்கிறவங்க கிட்டே நம்ம கிட்ட போக முடியாது இல்லையா? பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கான். தகப்பனுடைய அன்பை பாருங்க. தன்னுடைய வஸ்திரம் எல்லாம் நாற்றமா இருக்கும். His garments are smelly, நாற்றமா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கிறார், போய் கட்டி பிடிக்கிறார். கட்டி மட்டும் பிடிக்கிறாரா, முத்தம் கொடுக்கிறாருங்க. அவன் எங்க இருந்து வரான்? பன்றிகள் இருந்து அந்த இடத்துல இருந்த வேலை பார்த்துட்டு அங்க இருந்து வரான். ஃப்ரெஷ்ஷா இருப்பாரா? குளிச்சுட்டு வருவாரா? கிளீனா வருவாரா? அழுக்கோட தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஆனா போய் தகப்பன் எதுவுமே பார்க்கல பாத்தீங்களா? எந்த காரியமும் பார்க்கல. தன்னுடைய மகனை தூரத்துல இருந்து பார்த்துட்டு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஏன் கட்டி பிடிக்கிறாருன்னா, முத்தம் கொடுக்கலாம், கை கொடுக்கலாம். ஏன் கட்டி பிடிக்கிறாரு? அதுல ஒரு வசனம் வாசிக்கலாம், 30ஆம் வசனம். திரும்பவும் படிங்க அதே வசனம். போதும். எங்க செலவு பண்ணினா, துர்மார்க்கமா செலவு பண்ணினா, அங்க இந்த இடத்துல ஒரு டீடைல் போட்டு இருக்கு. எந்த இடத்துல அவன் ஆஸ்தி செலவு பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கு இல்லையா? ஏசின் இடத்துல ஆஸ்தியை செலவு பண்ணினா. பழைய ஏற்பாடு கொஞ்சம் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்கிற மக்களை, இந்த மாதிரி இருக்கிற யாராவது இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கல்லு தரணும். அவர் தனியா ஒரு ஊர்ல இல்லை, தகப்பன் 2 பிள்ளைகளோட ஒரு ஊர்ல, ஒரு பெரிய ஊர்ல இருந்திருப்பாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, இவன் விட்டு போறான், இவன் தன்னுடைய தகப்பனை விட்டுட்டு போறான். வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது அந்த மக்கள் கல் எடுத்து அவனை அறையறதுக்கு கூட ரெடியா இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் பண்ண பாவம் பெரிய பாவம். He has made a great mistake. வேதத்தின்படி கல்லு தரணும். ஆனா தகப்பன் என்ன பண்ணார்? கட்டி பிடிச்சிட்டார். என் மகன் மேல எந்த கல்லடியும் படக்கூடாது, என்னுடைய மகன் மேல எந்த அடியும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டாருங்க. நான் வாங்கிக்கிறேன் அந்த அடியை, ஆனா என் மகன் மேல அந்த அடி வரக்கூடாது. நான் வாங்கிக்கிறேன், I will take the beatings, என் மகன் மேல வரக்கூடாது. இவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? தகப்பனை விட்டுட்டு எல்லாம் காரியத்தை செஞ்சு திரும்பி தகப்பனிட போகும்போது என்ன அழகா அன்பா அனைத்து முத்தம் கொடுத்து, இவ்வளோ அன்பான தேவன் இல்லையா? நான் ஒன்று சொல்றேங்க,
இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம அவருக்கு ஒரு சில கண்டிஷன், ஒரு சில காரியம் நமக்கு நடக்காம இருக்கலாம். நம்ம நினைப்போம், ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, இவ்வளவு காரியம் நடக்கலையே, நான் இவ்வளோ ஆராதனைக்கு நான் ரெகுலரா வரனே, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. திரும்பி வந்துருங்க. அவரை விட்டு வெளியே போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியல. அவரை விட்டு வெளியே போகாதீங்க, தகப்பனை விட்டு வெளியே போகாதீங்க, தகப்பனை விட்டு தூரமா போகாதீங்க. டோன்ட் கோ அவே ஃப்ரம் யுவர் ஃபாதர். Do not go to a far country. எங்கேயுமே போகாதீங்க, அவர்கிட்ட இருங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவரோட கூட இருங்க, அவரோட கூட இருங்க. எல்லா காரியம் நன்மையாக தான் மாறும். இன்றைக்கு ஒரு நேரத்துல நமக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போனா, நான் சொல்றேங்க, நீங்க விட்டு போனாலும் அதோடைய மோசமா தான் இருப்பீங்க. ஆனா திரும்பி வந்துருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எப்பா நானு தெரியாம நான் செஞ்சுட்டேன், இந்த காரியம் நான் தெரியாம செஞ்சுட்டேன். நிறைய காரியம் ஆபீஸ்ல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம். ஆனா நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் திரும்பி தகப்பனிடத்தில் நான் வரேன். I will come to the Father. அவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பார். நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அரவணைத்து முத்தம் கொடுக்கிற தேவன். உங்க மேல ஒரு